வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கோர்ஸையும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. இன்னைக்கான கிளாஸ் என்ன அப்படின்னா, கிளாஸ் 14 தான். ஸோ பேசிக் ஃபில்லிங்ஸ் வித் சர்க்கிள் வச்சு தான் பார்க்க போறோம். பார்ட் 3 இது. இதுக்கு முன்னாடி 13 வீடியோஸ் வந்து நான் வந்து என்னோட சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோஸுமே வந்து அடுத்தடுத்த கிளாஸ பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு இந்த கிளாஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ இந்த சர்க்கிள வச்சு தான் வந்து நம்ம இந்த எல்லாமே ஃபில் பண்ண போறோம். இந்த கிளாஸ் எல்லாமே. உங்களுக்கு சர்க்கிள் வந்து ஈஸியா போட தெரியும் அப்டின்னா, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஒண்ணுமே இல்ல. ஈஸியா போடுறதுக்கு சி மட்டும் போட தெரிஞ்சா போதும். இந்த சர்க்கிள நீங்க சூப்பரா போட்டுறலாம். ஸோ 2 சிய ஒண்ணா கனெக்ஷன் பண்ணீங்க அப்டின்னாலே உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிடைச்சிரும். ஸோ அது எப்படி போடுறதுன்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸ்ல சர்க்கிள், அடுத்த பாக்ஸ்ல சர்க்கிள் பிளஸ் டாட்ஸு, அடுத்து சர்க்கிள் பிளஸ் லைன் பிளஸ் டாட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லா வரும். அடுத்து செகண்ட் பாக்ஸ் வந்து சர்க்கிள் போட்டுட்டு சிங்கிள் லைன் ஹம்ப்பு, அடுத்து டபுள் லைன் ஹம்ப்பு, அப்புறம் ட்ரிபிள் லைன் ஹம்ப் இப்படி வரும். 5த் பாக்ஸ்லயுமே ஸோ நான் நெறைய விஷயங்கள் எழுதியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு ஒரு பாக்ஸ்ல போடும்போதும் நான் பேர் வந்து படிக்கிறேன். 6த், 7த் வந்து பேசிக் ஃபில்லிங்ஸ். ஸோ நார்மலா வந்து சும்மா ஃபில் பண்றது வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கா வந்து உங்களுக்கு நான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்லி தருவேன். ஸோ இப்போ இந்த சர்க்கிள வந்து எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ உங்களுக்கு சி போட தெரிஞ்சாலே போதும். சி வந்து எப்பவும் போல போட்டுட்டு, அந்த சைட்ல ஒரு சி போட்டு ஆல்ரெடி போட்ட சி கூட கனெக்ஷன் பண்ண போறீங்க. இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு சர்க்கிள் கிடைச்சிரும். ஸோ வந்து நான் வந்து இப்படிதான் ஈஸி மெத்தட்ல சர்க்கிள் வந்து போடுவேன். ஸோ இது எல்லாமே ஒரே ரூல்ஸ் தான். ஆல்ரெடி நானு இதுக்கு முன்னாடி போட்ட பேசிக் ஃபில்லிங்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டேனோ, ஸோ அந்த 2 ரூல்ஸ தான் நீங்க பேசிக் ஃபில்லிங்ஸ் எல்லாத்துலயுமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் கிரிட்ஸ்ன்ற டாபிக்குமே வரப்போது. ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா போட்டுட்டு, செகண்ட் ரோ வந்து அந்த 2 சர்க்கிள்க்கும் சென்டர்ல போடணும். லெஃப்ட் சைடுல, ரைட் ஹேண்ட் சைடுல பாதி பாதி கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்புக்கு ஏத்த மாதிரி சர்க்கிள்ல வந்து நம்ம பாதியா போடணுமா, இல்ல கால்வாசி போடணுமா, இல்ல அரைவாசி போடணுமா, அது எல்லாத்தையுமே வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம போடணும். ஸோ அவ்வளோதான் ரூல்ஸு. இந்த ரூல்ஸு பிளஸ் இந்த டெக்னிக்கு இதுதான் வந்து டிப்ஸு. ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னாலே போதும். சூப்பரா வந்து மெஹந்தி போட்டுறலாம். ஸோ சேம் அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லா போட போறீங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நான் ஃபில் பண்றேன் அப்படின்றத பாருங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தா குடுத்துருந்தேன். ஸோ அதுல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பாக்ஸ்ல சர்க்கிள் போட்டுட்டு, அந்த சர்க்கிள்க்கு மேல சென்டர்ல டாட் வைக்கணும். ஆல்ரெடி நான் டாட் கிளாஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க ஃபுல்லா சர்க்கிள் போட்டுட்டு கூட நீங்க டாட் வைக்கலாம். ஸோ நான் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி அந்த ஹாஃபா போடுற இடத்துலலாம் நான் சர்க்கிள் வந்து எப்படி வந்து ஃபில் பண்றேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் ரொம்ப லென்த்தா இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப நானு சொன்னதையே சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கோவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கோவம் அப்படின்னு இல்ல. பட் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொன்னா அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் நான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க. ஒருவேள உங்களுக்கு இதுல புரியல, இன்னும் டீட்டெயிலா வேணும்னா, இதுக்கு முன்னாடி நான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ அத பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்ப அடுத்த பாக்ஸ்ல சர்க்கிள் வச்சு லைன் போட்டு டாட் வைக்க போறோம். சர்க்கிள் போட்டுட்டு, அந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து லைன எடுத்து, அதுக்கப்புறம் டாட் வைக்க போறோம். ஸோ சேம் 2 ரூல்ஸ வந்து பேசிக் ஃபில்லிங்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி போட போறீங்க. போட்டுட்டு அந்த சர்க்கிளோட நடுவுல லைன் போட்டு டாட் வைக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் ஃபுல்லா நான் ஃபில் பண்ணிடுறேன்.
இப்ப கீழ பாருங்க, அங்க வந்து ஃபுல் சர்க்கிள் வந்து போட முடியாது. அதனால நான் கால்வாசி போடணுமா, இல்ல முக்கால்வாசி போடணுமா, அதுக்கேத்த மாரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாரி தான் நீங்க வந்து போடணும். இப்ப சர்க்கிள் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு, நான் வந்து கரெக்ட்டா அந்த ரவுண்டுக்கு சென்டர்ல மேல இருந்து ஒரு லைன் எடுத்து டாட் வைக்கிறேன். இந்த மாரி ஃபில் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். அடுத்து வந்து சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள வந்து வைன்ஸ் வந்து போடப் போறோம். வைன்ஸ் கிளாஸ்ல நான் வைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அந்த கிளாஸ பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. சேம் அந்த 2 ரூல்ஸ ஃபாலோ பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ரோ போட்டுட்டு, செகண்ட் ரோ வந்து அதனோட சென்டர்ல இருந்து போடப் போறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு கேப் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி பாதியா வந்து போடப் போறீங்க அந்த சர்க்கிள. சர்க்கிள்ன்னு இல்ல, என்ன டிசைன் போட்டாலும் லெஃப்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு கேப் இருக்கும். அந்த டிசைன்க்கு ஏத்த மாதிரி அத எந்த அளவுக்கு பாதியா போட முடியுமா, இல்ல முக்கால்வாசி போட முடியுமான்றத பார்த்துட்டு நீங்க போடுங்க. இப்ப நான் சர்க்கிள் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு, உள்ள வந்து வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு. இது ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஆனா பார்க்க அவ்ளோ அழகா இருக்கு. நீங்க வந்து இது ஒரு பாக்ஸ்க்குள்ளேயோ, இல்ல சர்க்கிள்குள்ளேயோ, இல்ல ட்ரையாங்கிள் ஷேப்க்குள்ளேயோ எதுக்குள்ள வேணாலும் இந்த டிசைன நீங்க போட்டு அழகா ஃபில் பண்ணி உங்களோட ஃபைல சூப்பரா ரெடி பண்ணுங்க. இப்ப நான் போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கு பாக்ஸுமே போட்டுட்டேன். இப்ப செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு போட்டு ஒரே ஒரு லைன் வந்து ஹம்ப் போடணும். அவ்வளோதான். சேம் 2 ரூல்ஸ ஃபாலோ பண்ணி பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து போட போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரோ ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு, செகண்ட் ரோ வந்து அந்த ரவுண்டு வந்து 2 டிசைனுக்கும் சென்டர்ல ரவுண்டு போட்டுட்டு, சேம் ஹம்புமே சென்டர்ல இருந்து தான் எடுக்கணும். இதுதான் ரூல்ஸு. டெக்னிக், டிப்ஸ் எல்லாமே இதுதான். இத வச்சு தான் மேல போட்ட அந்த ரவுண்ட் எல்லாமே வந்து ஒரு ஒரு பாக்ஸ்லயும் ஃபில் பண்ண போறீங்க. நான் எப்படி ஃபில் பண்றேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் எனக்கு வந்து பர்சனலா நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்றீங்க. கோர்ஸ் இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் மேம்? என்ன ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோஸ்லயே டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த கோர்ஸோட வீடியோஸ் ஃபுல்லாவே நான் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஃபைனலா ஒரு வீடியோ போடுவேன். அதுல வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அத உங்களுக்கு அது நீங்க சரியா கவனிக்காம இருந்திருக்கலாம். திரும்ப நான் சொல்றேன். நான் என்ன கிளாஸ்லாம் வந்து அப்லோட் பண்றேனோ, என்ன டிசைன்லாம் போடுறேனோ, அத போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் வந்து கோர்ஸ் ஃபுல்லா அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா வந்து வீடியோ போடுவேன். கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணணும், சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் சர்டிஃபிகேட்க்கு கண்டிப்பா நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே சொல்லிட்டா அது வந்து சர்ப்ரைஸ் இருக்காது. பட் ஆனா காம்படிஷன் மாரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களோட உண்மையான திறமைக்கு கண்டிப்பா இங்க வந்து அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க பெஸ்ட்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா வரணும், ஒரு கைட்லைனோட படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்னோட யூடியூப் சேனல் பார்த்து கிளாஸ் கத்துக்கிட்டாலே போதும், சூப்பரான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா வருவீங்க. பட் இன்னும் நீங்க பெஸ்ட்டான ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா வரணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு ஓப்பன் பண்ணிருவேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் அந்த மாரி, செகண்ட் பேட்ச் அந்த மாரி ஒவ்வொரு பேட்ச்சுக்கும் நேம் வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிருவேன். குரூப் ஓப்பன் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அப்போ வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் போடுற டிசைன் மட்டும் நீங்க போட்டுட்டு வந்தா போதும். பட் அதுல வந்து நெறைய சர்ப்ரைஸ் இருக்க போது. அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்டுக்கு சூப்பரான, பெஸ்ட்டான சர்ப்ரைஸ்லாம் நான் வச்சிருக்கேன். அந்த காம்படிஷனுக்குலாம் நீங்க ரெடி ஆகணும் அப்டின்னா, இந்த டிசைன்லாம் போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுல அவார்ட்ஸ் இருக்க போது, ஃப்ரேம் சர்டிஃபிகேட் வந்து என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடண்ட்டுக்குமே வந்து ஃப்ரேம் சர்டிஃபிகேட் வந்து குடுக்கலாம் அப்டின்ற ஐடியால இருக்கேன். கண்டிப்பா வந்து நீங்க சர்டிஃபிகேட்க்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நான் வந்து கோர்ஸ் மட்டும் தான் ஃப்ரீயா தர முடியும். பட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா அமௌண்ட் வாங்குவேன். பட் என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே வந்து
நான் வந்து ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட் தருவேன். அதையும் தாண்டி இன்னும் சர்ப்ரைஸான விஷயம் இருக்கு. ஸோ, அத வந்து நானு லாஸ்ட்டா வீடியோல அப்லோட் பண்ணும்போது சொல்றேன். இப்பவே சொல்லிட்டா உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் இருக்காது. இப்ப நான் சொல்ற ஒரே விஷயம், காம்படிஷனுக்கு தயாரா இருங்க. ஸோ, அது மட்டும் தான் சொல்லுவேன். உங்கள நீங்க காம்படிஷனுக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப இந்த சிங்கிள் ரோ ஹம்ப் ஃபுல்லா நான் போட்டு முடிச்சுட்டேன் எல்லா பாக்ஸ்லயும். 2டே ரூல்ஸ வச்சு ஃபாலோ பண்ணி போட போறீங்க. ஸோ, அவ்வளோதான். முடிச்சுட்டு இந்த பாக்ஸ் வந்து நான் அவுட்லைன் குடுத்துக்கிறேன். ஸோ, இப்ப அடுத்து வந்து சர்க்கிள் போட்டுட்டு டபுள் லைன் ஹம்ப் வந்து போட போறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹம்ப் ரொம்ப குட்டி குட்டியா போடாதீங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப பெருசாவும் போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு மீடியம் ஷேப்ல போட்டீங்க, மீடியம் சைஸ்ல போட்டீங்க அப்டின்னா, உங்களோட ஹம்ப் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, நம்ம மெஹந்தி எப்பவுமே ஸ்கின் வந்து தெரியிற மாரி தான் போடணும். ரொம்ப குட்டி குட்டியா போட்டு, அது ரொம்ப டைம் ஆகும். அது ஒரு மாரி கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். ஸோ, ஸ்கின் தெரியிற மாரி மெஹந்தி போடுங்க. அந்த மெஹந்தி பார்க்க அவ்ளோ அழகா இருக்கும். கண்டிப்பா இந்த கிளாஸ்ல உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. ஏன்னா, நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலா, தெளிவா, சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப லென்த்தான வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ, அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ஈஸியா புரியும். அந்த கிளாஸ பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ பாருங்க. ஏன்னா, இந்த கிளாஸ்ல வந்து நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப அம் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ, அதனால தான். அந்த 2 ரூல்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். அத பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ, இப்ப பாருங்க இந்த பாக்ஸ்ல நான் லாஸ்ட்டா ஃபில் பண்ணியிருக்கிறது வந்து சென்டர்ல ஹம்ப் போட்டுட்டு, சென்டர்ல வந்து சர்க்கிள் போட்டுட்டு, சென்டர்லருந்து நான் ஹம்ப் போடாம அந்த ஓரத்துலருந்தே போட்டுட்டேன். பிகாஸ் கொஞ்சமா இடம் இருந்துச்சு அப்டின்னா, அங்க வந்து ஹம்ப் மட்டுமே போட்டுருங்க. அதுவே போதும். அங்க வந்து நம்ப வேற ஏதாவது போட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ, கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, நீங்க பாதி டிசைன் போடுங்க. இல்ல அதிகமான ஸ்பேஸ் இல்ல அந்த இடத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னா, ஒருவேள நீங்க போடுற அந்த ஃபில்லிங்ஸ்ல ஹம்ப் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு ஹம்ப போட்டுருங்க. பார்க்க அழகா இருக்கும். இல்ல ரவுண்ட் மட்டும் தான் இருக்கு, சர்க்கிள் மட்டும் தான் இருக்கு, ஸ்வ்ரில் மட்டும் தான் இருக்குன்னா, அதுக்கேத்த மாரி ட்ரா பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஸோ, ரொம்பவே சிம்பிள். ஸோ, நான் என்ன பண்றேன், எப்படியெல்லாம் போடுறேன் அப்படின்ற விஷயங்கள நீங்க பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். இந்த அளவுக்கு மெஹந்தி ஃபில்லிங்ஸ்லாம் பண்ணணுமா அப்டின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க ஒரு பெஸ்ட்டான ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா வர முடியும். ஓகே. இப்ப இது ஃபுல்லா நான் ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன். ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லுமே வந்து நான் அவுட்டர்ல வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ, இப்ப அடுத்து வந்து சர்க்கிள் போட்டுட்டு ட்ரிபிள் லைன் வந்து ஹம்ப் போட போறேன். 3 லைன் யூஸ் பண்ணி ஹம்ப் போட போறேன். ஸோ, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்ம இந்த ஹம்பா இருக்கட்டும், இல்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்க வந்து முக்கியமான டிசைன்ஸு எதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ, ஸோ அந்த டிசைன்ஸ நீங்க கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணாலே போதும். 500 டிசைன் டெய்லியும் புதுசு புதுசா உருவாகிக்கிட்டே இருக்கும். நெறைய வரும். ஸோ அந்த 500மே நீங்க வந்து தெனைக்கும் கத்துக்கிட்டாலும் முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, அதெல்லாம் எப்படி போடுறாங்க அப்டின்னா, ஆல்ரெடி நம்ப போட்டது நம்மகிட்ட இருக்கிற டிசைன வச்சு தான் வந்து ஒரு 2 டிசைன மிக்ஸ் பண்ணி இன்னொரு டிசைன மிக்ஸ் பண்ணி அந்த மாரி ஒரு 2 டிசைன், 3 டிசைன், 4 டிசைன் இந்த மாரி பாதி பாதியா கிரியேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்றது தான் வந்து அந்த நியூ டிசைன்ஸ். அதனால நான் என்னலாம் சொல்றேனோ, அந்த டிசைன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அத நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்டின்னாலே போதும். அத பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா மெஹந்தி டிசைனுமே வரும். ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறத வச்சே மேக்ஸிமம் நீங்க ஒரு 80% வந்து போட்டுறலாம். பேலன்ஸ் இருக்க 20% என்ன அப்டின்னா, ஸோ புதுசு புதுசா டிஃபரெண்ட்டா என்ன இருக்கும் அப்டின்னா, இந்த ஃப்ளார்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அது வந்து நெறைய கிரியேட் பண்ணுவாங்க. அவ்ளோதான்.
மேக்ஸிமம் வந்து ஃப்ளார் இருக்கும். அப்புறம் ஃபில்லிங்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டா பண்ணுவாங்க. கிரிட்ஸு, பேட்டர்ன்ஸு ஸோ இந்த மாரிலாம். ஸோ ஆனா 80-90% வந்து கண்டிப்பா வந்து நான் சொல்லி தர்றத வச்சு நீங்க சூப்பரா மெஹந்தி போட்டுறலாம். எல்லாமே போட்டுறலாம். ஸோ அதனால நீங்க நான் என்ன விஷயங்கள் சொல்றேனோ, என்ன டிசைன் பிராக்டிஸ் பண்ண சொல்றேனோ, அத பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த 10% ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம 90% பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதிலருந்து தான் வந்து அந்த 10% வரும். ஸோ 100% நம்மளால தாராளமா போட முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் போட்டுட்டு லைன வந்து ட்ரா பண்ண போறோம். இந்த மாரி நீங்க சர்க்கிள் பிளஸ் லைன மட்டும் ட்ரா பண்ணும்போது, அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸா காமிங்க. அதனால அந்த சர்க்கிள வந்து கொஞ்சம் திக்கா போட்டுட்டு, அவுட்டர்ல போடுற அந்த 3 லைன் வந்து தின் லைனா ட்ரா பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி திக் லைன், தின் லைன்லாம் எப்படி போடணும் அப்படின்ற கிளாஸ் வந்து நான் போட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் கிளாஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ பாருங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் சென்டர்ல இருந்து போட போறீங்க. பட் இது கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா லைன் வச்சு வருதுல்ல. ஸோ அதனால பார்த்துக்கோங்க எப்படின்னு. பட் ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஃபில்லிங்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணும்போது அவ்ளோ அழகா இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாரி ஃபில்லிங்ஸ்லாம் வந்து இந்த அரபிக் டிசைன்ஸ்ல வந்து மேங்கோ டிசைன்னு சொல்லுவாங்கல்ல. மேங்கோ டிசைன், பெய்ஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளலாம் வந்து இது ஃபில் பண்ணுவாங்க. பார்க்க அவ்ளோ அழகா இருக்கும். நீங்க அதுக்குள்ள தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு இல்ல. எங்க வந்து அதிகமான ஸ்பேஸ்ல ஏதாவது ஃபில்லிங்ஸ் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அங்கலாம் வந்து இப்ப நம்ம பார்த்த இந்த பெரிய பெரிய ஃபில்லிங்ஸ் எல்லாமே நீங்க குடுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். எங்க கம்மியான ஸ்பேஸ் இருக்கு, அந்த இடத்துல நீங்க ஏதாவது ஃபில் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அங்க வந்து சின்ன சின்ன ஃபில்லிங்ஸ் குடுக்கலாம். சின்ன ஃபில்லிங்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்விரில் வச்சு மட்டுமே ஃபில்லிங்ஸ் நான் குடுத்துருக்கேன். ஸோ அத போடலாம். அடுத்து சர்க்கிள் வச்சு மட்டுமே வந்து நான் ஃபில்லிங்ஸ் குடுத்துருக்கேன். அத போடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த சின்ன சின்ன ஃபில்லிங்ஸு. மத்தது எல்லாமே இந்த மாரி சர்க்கிள் போட்டு 3 லைன் ஹம்ப் போடுறது, இது எல்லாமே கொஞ்சம் பெரிய ஃபில்லிங்ஸ் தான். அப்புறம் ஹம்புன்னு வந்துட்டாலே அது வந்து கொஞ்சம் பெரிய ஃபில்லிங்ஸ் தான். ஸோ அந்த மாரி ஃபில்லிங்ஸ்லாம் வந்து நீங்க அதிகமான ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, அந்த மாரி ஃபில்லிங்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். சேம் நான் செகண்ட் பாக்ஸ்ல என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டதே தான். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க ரவுண்ட் வந்து நான் வந்து எதுவுமே ஃபில் பண்ணாம விட்டுட்டேன். செகண்ட் பாக்ஸ்ல டார்க் சர்க்கிளா போடப் போறேன். உள்ள வந்து ஃபில்லிங்ஸ் குடுக்க போறேன். அந்த சர்க்கிள்க்கு மட்டும். ஸோ அவ்வளோதான். பார்க்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாரிலாம் நீங்க உங்க மெஹந்தி டிசைன்ல போடும்போது, டிசைன் பார்க்க அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ அடுத்த பாக்ஸ்ல சர்க்கிள் போட்டுட்டு, லைனும் போட்டுட்டு, ஹம்ப் போடப் போறேன். சிங்கிள் ரோ மட்டும் ஹம்ப் போடப் போறேன். ஸோ அவ்வளோதான். சாரி, இந்த பாக்ஸ்ல வந்து நான் வந்து டபுள் லைன் போட்டிருப்பேன். ஸோ தெரியாம போட்டுட்டேன். அடுத்து போடுறது எல்லாமே நான் சிங்கிள் லைனா போட்டுக்கிறேன். ஸோ நீங்க சிங்கிள் லைனா ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் அந்த 2 ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் இது எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு டிப்ஸும் இதுதான், டெக்னிக்கும் இதுதான். இந்த ஃபில்லிங்ஸ பொறுத்தவரைக்கும் டிப்ஸ் அண்ட் டெக்னிக் இது 2மே வந்து இந்த 2 ரூல்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சர்க்கிள் மட்டும் போடுறீங்க. அது போட்டு நீங்க மத்தது குடுக்குறீங்கன்னா, அந்த சர்க்கிள கொஞ்சம் திக்கா போட்டீங்கன்னா, பார்க்க என்ஹான்ஸா அழகா இருக்கும். ஸோ இப்ப அடுத்த பாக்ஸ்ல டபுள் லைன் வந்து ஹம்ப் குடுக்க போறேன். ஸோ எப்பவும் போல லைன் வந்து ஃபர்ஸ்ட்டு ரோல வந்து போட்டுட்டு, செகண்ட் ரோ வந்து அது 2த்துக்கும் மிடில்ல வந்து ட்ரா பண்ண போறீங்க. சேம் லைனுமே அதுக்கு மிடில்ல இருந்து தான் ட்ரா பண்ணணும். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இடத்துல வந்து அதுக்கேத்த மாதிரி இந்த அரைவாசி மட்டும் ட்ரா பண்ணுங்க போதும்.
ஸோ கீழ வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால ஹம்ப் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க அவ்வளோதான். அந்த மிடில்ல லைட்டா பாதி சர்க்கிள மட்டும் போட்டுட்டு, ஹம்ப் ட்ரா பண்ணிட்டு, இந்த சர்க்கிள வந்து திக்கா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இப்போ ஹாஃப் சர்க்கிள் பிளஸ் லைனு. அதாவது ஹாஃப் சர்க்கிள்ன்னு சொல்லலாம், சீன்னு சொல்லலாம். இந்த சர்க்கிள தலைகீழா போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் ஹாஃப் சர்க்கிள். இத வச்சு தான் வந்து ஃபுல்லாவே போடப் போறோம். ஸோ இதுவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஃபில்லிங்ஸுமே வந்து அடிக்கடி இந்த அரபிக் டிசைன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹாஃப் சர்க்கிள தான் வந்து நான் போட்டிருக்கேன். பக்கத்துல இருக்க லைன் வந்து இந்த மாரி கர்வ் மாரி போட்டிருக்கேன். ஸோ அததான் அங்க ட்ரா பண்ணியிருக்கேன். சேம் அந்த 2 ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் இதையுமே நான் ட்ரா பண்றேன். ஸோ பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ அவ்வளோதான். இப்ப அடுத்தது ஒண்ணுமே கிடையாது. இங்க எம்ப்டியா போட்டிருக்கோம். அடுத்து வந்து அந்த உள்ள இருக்க அந்த ஹாஃப் சர்க்கிள மட்டும் ஃபில் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு போட்ட அந்த ஹாஃப் சர்க்கிள மட்டும் ஃபில் பண்ண போறோம். ஸோ அவ்வளோதான். இது ஹாஃப் சர்க்கிள்ன்னு சொல்லலாம். இல்ல கர்வ்ன்னு கூட சொல்லலாம். இல்ல சிய வந்து இப்டி சைடா பார்த்த மாரி போட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இப்ப நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சேம் இதே தான். ஹம்ப் வச்சு போட போறீங்க. சிங்கிள் ரோ ஹம்ப் வச்சு போட போறீங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இப்டி கிராஸா இப்டி போற மாரி தானே இருக்கு. நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த டிசைன் எல்லாமே இப்டி ஒண்ணோட ஒண்ணு இப்டி ஒட்டி, ஒட்டி, ஒட்டி வந்த மாரி இருக்கும். பார்க்க அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் வச்சு போடுறது நான் சொல்றேன். இது வந்து ஹாஃப் சர்க்கிள் சொல்லலாம். இல்ல சிய வந்து மேல போடுறது, சைட்ல போடுறது, தலைகீழ போடுறது. ஸோ எப்படி வேணாலும் நீங்க இதுக்கு பேர் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பேர் ஈஸியா இருக்கோ, இத பார்த்தோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ, ஸோ அத நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு வச்ச பேர் வந்து ஹாஃப் சர்க்கிள் தான். ஸோ சேம் இதே மாரி இந்த பாக்ஸ்ல டபுள் ரோ வச்சு நம்ம ஹம்ப் ஃபில் பண்ண போறோம். ஸோ அவ்வளோதான். சேம் அதே 2 ரூல்ஸ வச்சு தான் இது எல்லாமே ஃபில் பண்ண போறோம். என்னோட வீடியோஸ் வந்து நெறைய பேர் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு டீப்பா வந்து சொல்லி தர்றதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். பரவால்ல நம்ம வீடியோஸ்ல நெறைய பேர் வந்து பார்க்குறாங்க. நம்ம வீடியோஸ்ல வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்குறாங்க. அப்படின்னு எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதுக்காகவே நான் வந்து இன்னும் டீப்பா ஒரு ஒரு கிளாஸையும் வந்து எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு வரும். ஸோ என்னால முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ நீங்க எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாட் வச்சுட்டு இந்த மாரி ஹாஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்றோம். ஸோ இந்த டிசைனுமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுவுமே நெறையா அந்த மேங்கோ டிசைன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் ஃபில்லிங்ஸா. மத்த இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் வச்சுட்டு 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறீங்க. 2 மாரி ட்ரா பண்ணிக்க போறீங்க. ஸோ இது 2 லைன் தான் ட்ரா பண்ணணும்னு இல்ல. 3 லைனுமே ட்ரா பண்ணிக்கலாம். நான் அடுத்த ரோல ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ சேம் சென்டர்ல டாட் வச்சுட்டு நீங்க ட்ரா பண்ண போறீங்க அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் 3 லைன் வச்சு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் எப்படி போடுறேன் அப்படின்றத நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்களா? இல்ல இன்னும் வேற எதெல்லாம் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கலாம்? ஸோ அப்படின்றத சொல்லுங்க.
இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுக்காக தான். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீ. பட் எனக்கு வந்து இது ஃப்ரீ கிடையாது. இதுக்காக நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன் அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ கிளாஸ வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் மேல போட்டது தான் வந்து மேல வந்து நான் பெருசு பெருசா போட்டுருக்கேன். ஸோ கீழ வந்து குட்டி குட்டியா போட்டு, உள்ள வந்து ஃபில் பண்ண போறேன். அவ்வளோதான். ஸோ மேல வந்து 2வதா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, அதே தான். மேல கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன். கீழ வந்து நான் அத குட்டியா போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த பாக்ஸ்ல வந்து சேம் அந்த டாட் வச்சு டபுள் லைன் போட்டுட்டு, ஒரு ரோ மட்டும் ஹம்ப் போடுறேன். ஸோ அடுத்த பாக்ஸ்ல 2 ரோ வச்சு நீங்க போட்டுக்கலாம். பட் நான் வந்து 3 ரோ வச்சு போடுறேன். நீங்க எத்தன ரோ வேணாலும் போட்டுக்கலாம். 2 சிங்கிள் லைனு, டபுள் லைனு, ட்ரிபிள் லைன் இவ்ளோ தான் போடணும். இதுக்கு மேல போட்டா நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான். இப்ப நான் ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாவே முடிச்சுட்டேன். ஃபில்லிங்ஸ் கிளாஸுமே முடிஞ்சது. பேசிக் ஃபில்லிங்ஸ். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இவ்ளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸ் அதாவது உங்களோட பொன்னான டைம என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த ஃப்ரீ கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோக்குள்ள சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒன்ஸ் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நான் வந்து லாஸ்ட்டா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கிளாஸ்ல வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவரைக்கும் நான் என்ன டிசைன்ஸ்லாம் போடுறேனோ அதெல்லாம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க உங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. காம்படிஷனுக்கு வந்து ரெடியா இருங்க. ஸோ நான் ஃபைனலா ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.